நேயர்களே, இன்று இப்போ நம்ம அமர்ந்திருக்கிற நேரம் வரை தாக்குதல் ஆரம்பிக்கவில்லை. ஈரான் மீதான அமெரிக்காவுடைய தாக்குதல் என்ன நடக்கிறது, நிலைமை என்ன, நிறைய பேச போகிறோம். உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஏராளமான செய்திகள் இன்டர்நேஷ்னல் காணொலிகளில் அப்டேட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் அரபு மீடியாக்களும் ஆங்கில மீடியாக்களும் இன்னும் தேசிய நம்முடைய தமிழ் மீடியாக்களிலிருந்தும் ஏராளமான செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையிலேயே அமெரிக்கா இப்பொழுது தாக்குதலா என்ன நடக்கிறது பேச போகிறோம். அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா ஏன் அஞ்சுகிறது? ஒரு கேள்வி. அமெரிக்காவுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல், இதுதான் 5000 மாலுமிகள் அல்ல, 5000 விமானிகள் இருக்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல், இது ஒன்று. ரெண்டாவது USS ஃப்ராங்க் இ பீட்டர்சன், இது ரெண்டாவது. மூன்றாவது ஜூனியர். நான்காவது USS ஸ்ப்ரூயன்ஸ் மற்றும் USS மைக்கேல் மர்ஃபி ஆகிய ஏவுகணை அழிப்பு கப்பல்களும் கூட மத்திய அரசு, அதாவது மத்திய கிழக்கிற்கு வந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மூலம் கொடூரமான தாக்குதலை அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்கிவிட்டால் அமெரிக்கா மிகப்பெரிய பின்னடைவை, அதுவும் பொருளாதார பின்னடைவை சந்திக்கலாம் என்று எக்ஸ்பர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு ஒரு சஜஷன் கொடுத்திருக்கிறதுனால இப்போ அமெரிக்கா ரொம்ப கவனமாக ஆயுதங்களையும் கப்பல்களையும் நகட்டி அமைதியாக இருக்கிறது. அதோடு அமெரிக்காவுக்கு இது போன்ற ஆலோசனைகள் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ரெண்டாவது, கடந்த 3 தசாப்தங்களாகவே ஈரான் ஒரு வித்தியாசமான விதவிதமான ஆயுதங்களை குவித்து 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 வைத்திருக்கிறார்கள் தொழில்நுட்பத்தோடு. சீனா மற்றும் ரஷ்ய தொழில்நுட்ப சாதனங்கள் ஈரான் அவற்றை பெற்றது மட்டுமல்ல, அவற்றை தயாரிக்கும் தொழில்நுட்ப நாடாக மாறியுள்ள நிலையில் அமெரிக்கா தற்போது அதற்காகவும் யோசிக்கின்றது. அதனை அடுத்து கடற்படையை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய கப்பல்கள் சந்திக்கிற அளவுக்கு ஈரான் கடற்படை அவ்வளவு வலிமையாக இல்லை என்ற நிலையிலும் கூட என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள்ட்ட தற்கொலை படை தாக்குதல்கள், போட்டிங் மூலம், கடல் கன்னி வெடிகள் மூலம் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல்கள் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற கருத்தும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதற்கிடையில ட்ரோன்கள் மூலம் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் அருகே அவர்கள் சென்று ஒரு செழுமையாக படம் எடுத்து அனுப்பி வைத்ததின் மூலம் ஈரானுடைய தொழில்நுட்பங்கள் குறித்து அமெரிக்கா ஆடி போய் உள்ளது. 2 கருத்து வந்திருக்கு. இது இப்போது எடுக்கப்பட்ட படம் தான். ஏன்னா ஒரு சிறிய மைல்டு ட்ரோன்களை அனுப்பி ரொம்ப அழகா படம் பிடிச்சி ஆப்ரஹாம் லிங்கனுக்குள்ள எவ்வளவு அமெரிக்கா போர் விமானங்களை நிறுத்தியுள்ளது வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. நேற்று முன்தினம் எல்லாம் நேற்று காணொலிகள்ல வந்தது. அந்த அளவிற்கு அமெரிக்காவுடைய லிங்கனை நெருங்கி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் தொழில்நுட்பத்தில். இதனை அடுத்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் கப்பல்களை நோக்கி ஏவுதல், திறன் வாய்ந்த வல்லமை கொண்ட ஆயுதங்களை ஈரான் தன்னகத்தை கொண்டுள்ள நிலையில் அமெரிக்கா எவ்வளவுதான் துல்லியமான முறையில் தடுக்க முடியும் என்று கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 2022-23 அவர்கள்ட்ட லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் விச் வாஸ் பீயிங், அது மேடு, அது அப்படி ஒரு செய்யப்பட்டு விட்டதுன்னு கூட அந்த கருத்து வெளியாகிற நேரத்தில் அவர்கள் முதலில் தரம் குறைந்தது, அதற்கு பிறகு தரம் குறைந்தது, அதற்கு பிறகு தரம் குறைந்தது, இப்படியே மொத்தமாக அனுப்பி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேலுக்குள்ளேயும் கப்பலில் இருந்தும் அவர்கள் தடுக்கி கடைசியில் தொடர்ந்து கடுமையாக தாக்கினால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. உலகில் உள்ள ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் மிக முக்கியமாக பாருங்க, துல்லியமான முறையிலே ஒரு தாக்குதலை தடுத்து நிறுத்துவது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி தடுத்து நிறுத்த எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லை. அது உண்மை. தடுக்கலாம், தடுக்காமலும் போகலாம். ஒருவேளை ஈரான் துல்லியமான முறையில் நவீன போர்க்கப்பல்களை அழிக்கும் சக்தியை அவர்கள் பெற்றுள்ள நிலையில் அமெரிக்கா பின்னடைவை சந்தித்தால் பல பில்லியன் $அமெரிக்க பணத்தை இழந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களையும் இழக்கும்
ஆபத்தை எதிர்கொண்டுதான் மத்திய தரைக்கடல் பகுதியிலே அவர்கள் அச்சத்தோடு நின்று கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. 1900 இதற்கு நமக்கு ஒரு செய்திகளை நேற்று வெளியாயிருக்கிறது லண்டனில் இருந்து. அந்த செய்தியினுடைய தமிழாக்கம் என்னவென்றால், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல உதாரணங்கள் மேற்கோள் காட்டப்படுகிறது. அமெரிக்காவின் நின்று கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா ஃபுல் பிளிட்ஜ்டு ப்ரிப்பரேஷனோடு நின்றாலும் சற்று ஹெசிடேஷன், தயக்கம். ஏன்? அது ஒரு கேள்விதான். இதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், இது நான் இப்போ சொல்ற கருத்து ஃபுல்லாவே எக்ஸ்பர்ட்ஸினுடைய கருத்துகள் தான். என்னுடைய கருத்து ஒன்றுமில்லை. உலகம் முழுவதும் வந்த ஆலோசனைகள், மிலிட்ரி ஜாம்பவான்களின் கருத்துக்கள். அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், 1990 நடந்த ஈராக் போர், ஈராக்கின் போரில் சதாம் ஹுசேன் இதே போல ஆலோசனை வழங்கப்பட்டது. அப்ப சதாம் ஹுசேன் இடத்தில் ஸ்கட் மற்றும் பேட்ரியாட் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய போது பாலைவன புதை மணலிலே இவர்கள் சிக்கொண்டு போவார்கள், அமெரிக்க படைகள் அழிந்து போகும், அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. சதாம் ஹுசேன் இடத்துல கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத F-17 ரக ஸ்டில் விமானம் மூலம், அன்றைக்கு அமெரிக்கா பயன்படுத்தியது F-17 ரக ஸ்டில் விமானம் மூலம் ரேடாருக்கு புலப்படாத அளவுக்கு குண்டுகளை வீசி, நல்ல கவனிங்க, ஏராளமான இராணுவ வீரர்கள், 50 விழுக்காடு இராணுவ வீரர்களை ஈராக்கில் அழித்து விட்டார்கள். தற்போது நிலைமை முற்றிலும் வேறுபட்ட நிலையில் சென்று கொண்டிருப்பது என்பதுதான் உண்மை. அன்றைய காலகட்டம் வேறு. F-15 அன்றைக்கு பயன்படுத்தியது ஈகிள், F-6 ஃபைட்டிங் பால்கன். அமெரிக்கா ஈராக்கின் எதிராக பயன்படுத்தியதை மறுபடியும் உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டுகிறேன். F-15 ஈகிள், F-6 ஃபைட்டிங் பால்கன் அண்ட் A-1 தண்டர்பால்ட் 2 போன்ற நவீன வடிவமைப்பு கொண்ட விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்தியது 35 வருஷத்துக்கு முன்னாடி. இதன் மூலமாக கெமிக்கல் வெப்பன்ஸ் ஏராளமாக which was destroyed. அது மட்டும் இல்லாமல் ஸ்கட் அண்ட் பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் ஃபுல்லி டெஸ்ட்ராய்டு. இது எங்கெல்லாம் இருக்கோ அதையும் அமெரிக்கா அழித்தது. அந்த போரில் 800க்கும் மேற்பட்ட ரஷ்ய தயாரிப்பு ஏவுகணைகள் ஈரானிடம் இருப்பதாக அப்போது நம்பப்பட்டது. அதனை வைத்து ஈராக் போரின் தடத்தை மாற்றிவிடும் என்றும் நம்பப்பட்டது. ஆனால் நிலைமை முற்றிலுமாக மாறியது. ஒரு விஷயம், அப்படி நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அன்றைக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது, அறியலை. GPS கருவிகள் தெரியாது, 35 வருஷத்துக்கு முன்பு அறியலை. ஆனால் அது போன்ற விவகாரத்தை அமெரிக்கா பயன்படுத்தியது. இதுக்கு ஒரு உதாரணம், டெல் அவிவ் நோக்கி ஈராக் முதலாக வீசிய ஸ்கட் ஏவுகணை முதலில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலம் வானில் நெருப்பு பொறிபறக்க இஸ்ரேல் அளித்தது உலகத்திற்கு வியப்பாக இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொன்ன அந்த GPS தொழில்நுட்ப சாதனங்களும் அப்போதுதான் பயன்படுத்தப்பட்டது. உள்ளே எங்கே போகிறாங்க, என்ன வராங்கங்கிற கம்யூனிகேஷன். இராணுவ வீரர்கள் அமெரிக்கா அழிக்கப்படும், பாலைவன மணலில் சிக்குண்டு போவார்கள் என்ற நிலையெல்லாம் தாண்டி அமெரிக்கா ஈராக் பாலைவனங்களில் சர்வசாதாரணமாக சென்றதும் ஈராக் படைகள், சதாம் ஹுசேனின் படைகள் நிலை குலைந்து சரணடைந்தன. இந்த காட்சி உலகம் முழுவதும் ஒளிபரப்பானது. தற்போது இன்றைக்கு நாம் இதையே நீங்கள் சொல்கிறீர்கள் என்ற கேள்வி உங்களுக்கு வரும். தற்போது அமெரிக்காவினுடைய கப்பல்கள் என்ன என்பதை நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போ உங்களுக்கு முகமாக சொல்ல போகிறது, மீண்டும் சொல்கிறேன். அமெரிக்கா ஆப்ரஹாம் லிங்கன் போர் கப்பல்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில், அதுவும் ஈரான் அருகே உள்ள கடல் பிராந்தியத்தில் நிறுத்தம் செய்திருப்பது ரொம்ப முக்கியமாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அமெரிக்கா பல்வேறு புதிய ஆயுதங்களை இந்த போரில் பரிசித்து பார்க்க அதிக வாய்ப்பு உள்ளதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஈராக்கில் அவர்கள் அப்படித்தான் பரிசித்தார்கள். அமெரிக்க படைகள் கத்தாரில் உள்ள அல் உதீத் விமானத்தளம், பஹ்ரைனில் கடற்படை ஆயுதத்தளம், குவைத்தில் கேம்ப் ஆரிஃப் ஜான் தரைப்படை தளம் மற்றும் அலி அல் சலீம் விமானத்தளம், UAEயின் அமீரகத்தில் உள்ள ஜபல் அலி துறைமுகம், சவுதியில் உள்ள முவாபாக் அல் ஷால்டி விமானத்தளம் மற்றும் ஏர்ஃபில் விமானத்தளம், அபு மெஹதி கடற்படை கப்பல் தளத்து எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு உருவாக்கப்பட்டது. இதில் கத்தரில் இருக்கக்கூடிய அல் உதீத் விமானத்தளத்தில் 11,000க்கு அதிகமான அமெரிக்க இராணுவ வீரர்கள் நிரந்தரமாக பெர்மனண்டாக இருக்கிறார்கள்.
ஒரே நேரத்தில் 100க்கு அதிகமான விமானங்களை இயக்க முடியும். அதேபோல் ஈரானை தாக்க வேண்டுமெனில் முதலில் இந்த விமானத்தளம் தான் கத்தரில் பயன்படுத்தப்படும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் தஃப்ரா விமானத்தளமும் ஈரானை நோக்கி தாக்குவதற்கு முதலிலே பயன்படுத்தப்படும் என்ற செய்திகளும் வந்திருக்கிறது. இந்த நிலையிலே அல் தஃப்ரா இந்த விமான நிலையத்தில் F-22, F-35, B-52 போன்ற அதிநவீன விமானங்களும் B-52 போன்ற குண்டுவீச்சு விமானங்களும் உள்ளன. ஆனால் இங்குதான் அரபு நாடுகள் செக்கு வைத்திருக்கின்றன. இதற்கிடையில் அடுத்த ஒரு செய்தி, லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்போடு நெருக்கமாக ஈராக்கின் துணை இராணுவ குழுவான கதாயிப் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்பு தற்போது கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது அமெரிக்காவுக்கு. தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா ஆயுத நிலைகளில் அவங்க தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினார்கள். தற்போது மத்திய கிழக்கு நாடுகளின் கொதிநிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசாம் ஆயத்துல்லா கோமினியை ரொம்ப புகழ்ந்து தங்களின் கார்டியன் என்றும் புகழ் சூட்டினார். இதற்கிடையில இஸ்ரேல் இராணுவம் அடித்து ஆரம்பித்து விட்டது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். லித்தானி ஆற்றுக்கரைக்கு அப்பால் ஹிஸ்புல்லா படைகளை மூவ் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். லெபனானில் தனது தாக்குதலை இதனை தொடர்ந்து தொடங்கியது. அத்துடன் ஒரு சாத்தியமான முழுமையான போருக்கு தயாராகும் அதன் போராளிகளுக்கும் கூட ஹிஸ்புல்லா அழைப்பு விடுக்கிறது. ஈரானை அழிக்க இருளின் சக்திகள் அனைத்தும் ஒன்று கூடி வருவதாக அந்த குழுவின் தலைவரான அபு ஹுசைன் அல் ஹாமிதாவி குறிப்பிட்டிருக்கிறார். இவங்கெல்லாம் ஈரானுடைய ஆதரவு பிராக்சிகள். இப்ப ஈரானுக்கு எதிரான போர் என்பது வெறும் பூங்காவில் நடந்து செல்வது போன்றிருக்காது. எதிரிகளுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் ஈரானின் தரப்புல. மாறாக நீங்கள் மரணத்தின் மிகவும் கசப்பான வடிவங்களை ருசிப்பீர்கள். எங்கள் பிராந்தியத்திலே உங்களில் எவரும் மிஞ்ச மாட்டீர்கள் என்றும் அவர்கள் எச்சரித்தார்கள். இதற்கிடையில ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ராம்ஸ்டீன் ஏர்பேஸ் இதுல அமெரிக்காவுடைய சென்காம் இன் யூரோப் யூனியன் ரெடியா இருக்கு. அடுத்து அதுக்கு முன்னாடி அந்த சென்காம் யூனியன் ரெடியா இருக்கு. யூரோப் யூனியனை தாண்டி இதுதான் அமெரிக்காவினுடைய மிலிட்ரி ஹப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் இதுல ஒரு மிக முக்கியமாக EA-37B இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்ட் இன்எவிட்டபிள், இது தவிர்க்க முடியாது. த ப்ரிப்பேர்டு மல்டிபிள் அட்டாக் அட் யுனைடெட் EU சோர்சஸ். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த EA-37 சோர்சஸ் சென்காம், அதாவது EA-37B ஏர்கிராஃப்ட் இன்எவிட்டபிள் என்று சொன்ன இல்லையா, இது கண்ட்ரோல் நெட்வொர்க்கு ரேடார் கம்யூனிகேஷன். அதனுடைய முக்கியமானது எப்படி இருக்கு, இந்த EA-37ல அவங்க கமாண்ட் பண்றது, ஃபார் கமாண்ட் உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியும். அது மாதிரி இல்லாமல் கண்ட்ரோல் நெட்வொர்க்கும் செய்ய முடியும். மூன்றாவதாக ரெடார் கம்யூனிகேஷன். இதுல இந்த EU-37 12 விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி தயார் நிலையில் ராம்ஸ்டன்ஸ் இதிலிருந்து அனுப்பப்பட்டதாக அல்லது தயார் நிலையில் இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த விமானத்தில் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் டு குவைத் ஃப்ரம் டெக்சஸ்ல இருந்து 10 அடிஷனல் ஃபிளைட்ஸ் ரெடி டு என்டர் பேட்டில். இந்த செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. நேர்களே, இதற்கு தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து தாட் சிஸ்டம், அமெரிக்காவிலிருந்து பேட்ரியாட்டினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய பேட்டரி, அடிஷனல் சப்ளைஸ் அண்ட் சப்போர்ட் டு த மிடில் ஈஸ்ட். அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை முழுமையாக பாதுகாப்பு நடவடிக்கைகளின் மூலமாக உஷார்படுத்தும் நிலையில்தான் விரிவான ஏற்பாடுகள் நாம் செய்திருக்கிறோம். அமெரிக்காவினுடைய இந்த விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்கா நாங்கள் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையிலே ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகவி நாங்கள் தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கிடையில சேனல் 14 இஸ்ரேலிருந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இணைந்து தாக்குதல் நடத்துவதற்கு, இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதல் நடத்துவதற்கு இராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சேனல் 14
வாஷிங்டன் இதை குறிக்கிறது. குறைந்த நேரத்தில் தாக்குதல் நடத்த இருப்பதாகவும் தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கிறது. இப்போ நான் சொன்னது முள்ளவே ஒரு பேக்கேஜ், த ப்ரிப்பரேஷன், த ப்ரிப்பேர்டு அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். இதில் நான் முக்கியமாக சொன்னது EU 37 ஃப்ளைட் ராம்ஸ்டேன் பேஸ், இது எங்கே இருக்குது? இது யூரோப் யூனியனில், ஜெர்மனில். இதில் இருந்து என்ன வந்திருக்கிறது? அமெரிக்காவினுடைய டெக்சஸ்லேருந்து அவர்கள் ரெடியாகி இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய டெக்சஸை தாண்டி அல் உதீது தளம், ஜஃபர் அலி, எல்லா துறைமுகம் எல்லாமே இந்த கண்ட்ரோல் ரெடியாக வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாண்டி இஸ்ரேலில் இவர்கள் இணைந்து நடத்துவதற்கு பைலேட்ரல் டாக்ஸ் இன் பிட்வீன் டூ நேஷன் இஸ் கோயிங் ஆன். இது தற்போது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் அலி அராக்கச்சியினுடைய இந்த பேச்சில் டிப்ளமேட்டிக் ஸ்டாக்குக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு கால் இன்றைக்கு அவர்களுடைய நிலை எந்த எல்லைக்கும் போய் உயிரை மாய்த்து கொள்வதற்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும், ஈரானுடைய ஜிஹாதிகள், முஹாஜிர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய சேனைகளின் கடும் தாக்குதல்கள் பயங்கரமாக இருக்கலாம். இதை அமெரிக்கா நன்கு அறிந்திருக்கிறது. ஆயத்துல்லா காமெனி மலைகளை குடைந்து அதிக ஆழத்தில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை தொடர்ந்து உலகம் முழுவதும் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா இன்டெல் இதை அறிந்திருக்கலாமோ என்பது நமக்கு தெரியவில்லை. அமெரிக்காவினுடைய அச்ச உணர்வுகள் 2 காரணம். ஒன்று, சீனாவினுடைய 16 விமானங்கள் மூலம் அனுப்பப்பட்டது. நான் ஏற்கனவே நேற்று பேசுகின்ற போது மிக முக்கியமாக வெனிசுலாவில் அவர்கள் பயன்படுத்திய புதிய எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சிஸ்டத்தை தாண்டிய ஒரு தாக்குதல், மின்காந்த ஒளி அலைகளின் மூலம் என்ன நடந்தது என்பதையெல்லாம் சொல்லியிருந்தேன். அப்படி புதிதாக யூஸ் பண்ணப்படுமா? நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஜிபிஎஸ் கருவிகள் 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக் போரில் பயன்படுத்தியதையும், அதே போன்று கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாவற்றையும் அவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள், ஸ்டில் ஃப்ளைட்ஸை கொண்டு குண்டுகளை போட்டு அழித்தது, ரடாரில் பதிவு செய்ய முடியாமல் ஈராக் தடுமாற்றம் அடைந்ததை போன்ற நிலை இப்போது ஏற்படுமா? ஒரு கேள்வி. 12 நாட்கள் போரில் நடத்தியது ஒரு மிகப்பெரிய பிட்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கசப்பான உணர்வு. ஆனால் நமக்கு இப்பொழுது ஈரான் வலிமையாக கொர்ரம்ஷோர் போன்ற இதைவிட பயங்கரமாக கிளஸ்டர் ஏவுகணைகள் தயார் செய்து வைத்திருப்பதாகும். அணு ஆயுதங்களை பொருத்தி தாக்குதல் நடத்துவதற்குரிய கிளஸ்டர், அல்-ஃபதா, கதர் போன்ற கடுமையான மறுஉருவாக்கம் செய்யப்பட்ட ஏவுகணைகள் லட்சக்கணக்கில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மத்திய தரைக்கடல் அவ்வளவு சாதாரணமாக இல்லை. இதுதான் இன்றைய நிலை. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது, பேசிக்கொண்டிருந்தால் நேரம் அதிகரித்து கொண்டிருக்கும், உங்களுக்கு சலிப்பு தட்டும். நம்முடைய நேயர்கள் கூட மிகவும் மெதுவாக நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கசப்பாக சொல்கிறார்கள். அதெல்லாம் நாம் அதை எடுத்துக்கொள்ளதான் வேண்டும். சர்வதேச காணொளியின் மூலம் இன்றைய கொதிநிலை, செங்கடல், மத்திய தரைக்கடல், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கின்ற போன்று அந்த குறுகலான பெட்ரோல் கிணறு, பெட்ரோல் சப்ளை செய்யக்கூடிய இடங்கள் அனைத்தும், சவுதி அரேபியா எல்லாமே கொதிநிலையில் இருக்கிறது. உலகம் தங்கம் வாங்கவா விற்கவா, ஷேர் மார்க்கெட் டவுன், இந்த மாதிரி பல விஷயம். ஹெர்முஸ் அந்த விவகாரத்தில் தடை ஏற்பட்டு விட்டால் உலக வர்த்தகமே சரிந்துவிடும். இப்படி ஒரு கடுமையான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.